எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகர் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தருக்குள்ளே நம்மெல்லாம் இணைந்து ஏசப்பாவை துதிப்பதற்கும் அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் அவருக்குள்ளே வேரூன்றுவதற்கும் நம்மெல்லாம் இணைந்து செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறத கண்ணார காண முடிகிறது. அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனம், உங்கள் யாவருக்கும் இயேசு இன்ப நாமத்தினால அன்பான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. 3 யோவான் 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களை பார்த்து தங்கத்தை சொல்லுகிறா, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே என்று சொல்ல விரும்புகிறா. வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தில் ஒருவேளை போராட்டம் உண்டு, மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு. நீங்களும் நானும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியினால கொடியேற்றி அவைகளை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சங்கீதம் 18:22-33 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் அப்படியாக பிரயாணத்தில் வரக்கூடிய மேடுகள், பள்ளங்கள், உயர்வுகள், தாழ்வுகளை ஜெயங்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். சேர்ந்து பாடுவோமா தெரிந்த வரிகள்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல. ஆமென். நல்ல கரங்களை தட்டி எங்களோடு கூட சேர்ந்து ஓ நன்றி இயேசுவே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தினால் அவைகளை ஜெயமாக மாற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பிரயாணங்களில் மேடுகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம். பயப்படாதீர்கள். அதை மிதித்து தாண்டிடும்படியாக தேவன் நமக்கு கிருபையை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. உன் பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே,
பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகளே. ஒழுங்கின் வழியாக ஓட அழைக்கப்படுகிறோம். ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன் என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவன் தருகிற கிருபையை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொண்டு ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்கள, நெருங்கி வரும் பாவங்கள உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் அப்படியே ஆராதனை செலுத்துவோம் தேவனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே என்று சொல்லி எங்களை பார்த்து நீர் பேசுகிறீரே ஆண்டவரே. அப்பா, எங்களை பார்த்து ஆண்டவரே நீர் சொல்லுகிறீரே ஆண்டவரே. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு கூட சேர்ந்து தேவனைக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அன்பான தேவ ஜனங்களே, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் சுகித்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் விடுதலை அடைந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஹல்லேலூயா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே சுவாமி, இம்மட்டுமாய் எங்களை நீ நடத்தி வந்திருக்கிறீரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆபகுக் 3:17-18 சொல்லப்பட்டிருக்கிறபடி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவரே, நான் முழு மனதோடுமே துதிப்பேன், முழு மனதோடுமே உயர்த்துவேன். இந்த அனுபவத்தில் நீங்களும் நானும் பலப்படும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆராதனை என்பது நம்மையாமே அர்ப்பணிப்பது, நம்மை நாமே கொடுப்பது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அனுபவங்களில் பலப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா நேரங்களிலும் அவரை துதித்து அவருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். தெரிந்த வரிகள் சேர்ந்து நம்ம பாடுவோமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல் தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல் தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு தேவ ஜனமாகி நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். உடைக்கப்பட்டிருக்கிறாயோ சகோதரனே, சகோதரியை உடைக்கப்பட்டிருக்கிறாயோ? எத்தனை நாட்கள் இந்த பலவீனம் ஆண்டவரே, எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, என் குடும்பத்தில் அற்புதம் இல்லையே ஆண்டவரே, என் தொழிலில் ஒரு மாற்றம் இல்லையே, நான் என்ன செய்யட்டும்? புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ச்சி ஆயிரு, மகிழ்ச்சி ஆயிரு. சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாதே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கக்கூடிய அனுபவத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. தனியாய், குடும்பமாய், சபையாய் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு தேவ கரம், ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிழலிடுகிறது. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ மகிமை, தேவ பலன், தேவ சுகம், ஹல்லேலூயா, உங்களை தொடுகிறது. Thank you Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் உமக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கழிவுறங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா எல்லா நேரங்களிலும் உம்மை துதிக்கக்கூடிய ஒரு மேலான கிருபையின் அபிஷேகத்தினால் எங்களை நீ நிரப்புகிறபடினால உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை என்பது ஆண்டவரே ஆடம்பரத்தில் முடிந்து விடக்கூடாது, அது அர்ப்பணிப்பில் முடிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே ஏசப்பா உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்தணும், உங்களை மாத்திரம் நாங்கள் துதிக்கணும், உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஆராதனை செலுத்தணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் அபிஷேகத்தினால இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா தங்களை விட்டு கொடுத்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இறங்குகிறபடினால, அப்படிப்பட்ட ஒரு கிருபை இறங்குகிறபடினாலே, அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இறங்குகிறபடினால நமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம், நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகனே, சுகமாயிரு மகளே. கர்த்தரே, இந்த துதி ஆராதனையில நீர் மகிமையா எழுந்தருளி இருக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணமடையட்டும். இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.